லாபம் யூடியூப் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு தொடர்பான பல வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல நிபுணர்கள் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விருந்தினர் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு தொடர்பான பல விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. சேலத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஜெயக்குமார் அவர்கள் சேலத்தில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வளைகுடா நாடுகளில் 16 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர். ஆனால் அங்கேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இந்த துறையில் அவருக்கு 25 ஆண்டு கால அனுபவம் இருக்குன்னு சொல்லணும். வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வர்ற பல முதலீட்டாளர்கள் 2 விதமாக இருக்காங்க. ஒன்று ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நினச்சி இதில் வராமலே போயிடுறாங்க. இது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப பயந்துட்டு போயிடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கணும்? இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரிஸ்க் அப்படிங்கிறதே அதனுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதை எத்தனை வகையாக பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக வர இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க்குன்னா என்னென்னு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கிறப்போ நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபினான்ஸ் தியரியில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ரிஸ்க் அவர்ஸ் ஒன்று, ரிஸ்க் நியூட்ரல் ஒன்று, ரிஸ்க் சீக்கிங் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ரிஸ்க் அவர்ஸாக இன்வெஸ்டராக இருந்து தான் முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரிஸ்க் அவர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு எஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 8% ரிட்டர்ன் கொடுக்குது. இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதுலேயும் 8% ரிட்டர்ன், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரெண்டும் இருக்கிறப்போ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் எஃப்டியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு ரிஸ்கவர்ஸ் இன்வெஸ்டர் எஃப்டிக்கு தான் போகணும். அதுதான் ரிஸ்கவர்ஸ் இன்வெஸ்டர். கரெக்டுங்களா? இது ரிஸ்கவர்ஸ் இன்வெஸ்டர் கூடிய டெஃபினேஷன். இன்னொன்று ரிஸ்க் நியூட்ரல் இன்வெஸ்டர் அப்படிம்பாங்க. அவர் இதே எக்ஸாம்பிளுக்கே வருவோம். எஃப்டிக்கு 8% ரிட்டர்ன் கொடுக்குது, மியூச்சுவல் ஃபண்டு 8% ரிட்டர்ன் கொடுக்குது, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அப்போ அவர் என்ன நினைக்கலாம், ரிஸ்க்கை விட்டுருங்க, ஃப்ளக்சுவேஷன்ஸை விட்டுருங்க, எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இதில் போட்டாலும் 8 தான் கிடைக்குது, அதில் போட்டாலும் 8 தான் கிடைக்குது, அப்போ எனக்கு எதில் இருந்தால் என்ன அப்படின்னு இருந்தால் அது ரிஸ்க் நியூட்ரல் இன்வெஸ்டர். கடைசியாக அவர் ரிஸ்க் சீக்கிங் இன்வெஸ்டர். அவர் என்னென்னா ஃப்ளக்சுவேஷன்ஸையே கவனிக்காமல், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் கவனிக்காமல், அதாவது கண்ணை மூடிட்டு எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும் அப்படின்னாருனா அது ரிஸ்க் சீக்கிங்கு. ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் சீக்கிங் இன்வெஸ்டர் முட்டாள்தனமான இன்வெஸ்டர். அதாவது அவர் ரிட்டர்னையும் பார்க்க மாட்டேங்கிறாரு, ஃப்ளக்சுவேஷன்ஸையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. இதை பார்க்காம எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னார்னா அது ரிஸ்க் சீக்கிங்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ரிட்டர்னு, 3 வருஷம் ரிட்டர்ன், ஸ்மால் கேப் ரிட்டர்ன்லாம் ஜாஸ்தி இருக்கிறப்போ இன்வெஸ்டர் சார் நான் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் ஒரு 10% 20% குறைஞ்சிச்சுன்னா ஃபோன் பண்ணி சார் ஏன் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. கரெக்ட். ஸோ ரிஸ்க்குனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிஸ்க்கை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகே, ரிஸ்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டுடைய என்ஏவி பேஸ் பண்ணி சில பாராமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, ஷார்ட் இன் ரேஷோ, ஷார்ப் ரேஷோ, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்தளவுக்கு அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறனால அது ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரிஜினுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அந்த ரிஸ்க் மேனேஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் போட்டோம்னா ஆக்சிடென்ட் நடக்குது, டெய்லியுமே ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம ரோட்டில் போகாமையாக இருக்கோம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஹெல்மெட் போடுறோம், டிராஃபிக் சிக்னலை பார்த்து போகிற மாதிரி ரிஸ்க்கை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, ஈவன் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்லையும் சரி கரெக்டான ரிட்டர்ன் நம்ம எடுக்க முடியும். ஓகே ஓகே சார். இதில் இந்த ஆல்ஃபா பீட்டாலாம் சொல்கிறாங்கல்ல, அது எது சார் அந்த ரிஸ்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆல்ஃபா பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. மெயின் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃப்ளக்சுவேஷன்ஸு. ஒரு ஃபண்டு எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அந்தளவுக்கு அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஜென்ரலாக ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தினா அதை அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் எஸ்ஐபியில் பண்ணுறப்போ ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாக உள்ள ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா லாங் டேர்மில் ரிட்டர்ன் ஜாஸ்தி கிடைக்கும். பட் ஒருத்தர் லம்சம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க,
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக உள்ள ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது அப்படி என்ன ஆகும்னா இமீடியட்டாக குறையிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது ரிஸ்க்குன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம என்ன முதலீடுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏஜுக்கும் ரிஸ்க்குக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சார்? நார்மலாக ஏஜுக்கும் ரிஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 100 மைனஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு இருக்குன்னா 100 மைனஸ் 100 இது 30 போட்டோம்னா 70% வரும்னா 70% ஈக்விட்டியில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு தம்பு ரூல் தான், குத்துமதிப்பான ரூல். இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. அது என்ன அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னா சின்ன வயசில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த ஃப்ளக்சுவேஷனை தாண்டி அவருக்கு வந்து லாங் ரிட்டர்ன் வர வரலாம் அவரால் வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற அசம்ஷனில் வந்து அந்த தியரியை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் நடுத்தர குடும்பத்திலையோ கொஞ்சம் ஏழை குடும்பத்திலையோ ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 23 25 வயசில் வேலைக்கு போகிறாரு. பட் அவர் சம்பாரிச்சு தான் அவருடைய கல்யாண செலவே பண்ணணும். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தம்பி படிப்பு இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப அவர் ரிஸ்க்கே எடுக்க முடியாது. பட் அதே வகையில் இன்னொருத்தர் வந்து 70 வயசு 80 வயசு ஆகுது, எல்லாமே ஃபுல்லி செட்டில்டு, பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், எந்த அவருக்கு வந்து லைபிலிட்டியுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு 100% ஈக்விட்டி போகலாம். ஸோ இப்போ இந்த 100 மைனஸ் ஏஜுங்கிறது வந்து ஒரு பொதுவான இது தானே தவிர அது எல்லாருக்கும் பொருந்தாது. அவங்கவுங்களுடைய ஆக்சுவல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான ரிஸ்க் சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்குங்கிறீங்க. பண்ணணும் சார் அது. ஓகே, நன்றி சார். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.